மத்தியானம் லஞ்சுக்கு பாலக்கீரை இருந்ததுங்க. அதனால் மசூர் தால் ஒரு 2 கைப்பிடி, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, 4 பல் பூண்டு, அப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு, அப்புறம் 4 கைப்பிடி பாலக்கீரையை பொடிசாக நறுக்கி போட்டுட்டு 3 பச்சை மிளகாவை கீறி அதில் சேர்த்துட்டேங்க. அதோட கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பெருங்காயமும் சேர்த்துட்டேன். அதுலேயே பெருங்காயமும் போட்டு நல்லா கொஞ்சம் 2 கப்பு தண்ணி ஊற்றி அதை மூழ்கிற அளவுக்கு அதை அப்படியே மூடி வச்சுட்டேன். குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு விசிலை போட்டு ஸ்டவ்வில் ஏற்றிட்டேங்க. அடுத்தது நான் நண்டு வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு நண்டு வாங்கியிருந்தேன். அதை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அதில் ஒரு இரும்பு கடாயில் வெறும் தண்ணி ஊற்றி அந்த நண்டு விரவி வச்சுருந்ததை போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தேங்க. சிம்லேயே அப்பப்போ திறந்து அதை தண்ணி கலரி விட்டுட்டு இருந்தேன். அந்த மசாலா எல்லாமே அந்த உப்பு காரம் நம்ம நண்டில் இறங்கணும். நல்லா வத்துற வரைக்கும், தண்ணி வத்துற வரைக்கும், நல்லா வேகிற வரைக்கும் வச்சு எடுத்தேன். அப்புறம் திறந்து பார்த்து தண்ணி வத்துன அப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா அந்த நண்டில் பெரட்டி விட்டேன், அது ரோஸ்ட் ஆகிற வரைக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதை நல்லா பொடிசாக பவுடர் பண்ணிவிட்டு அப்படியே அதில் சேர்த்துட்டேங்க. வறுவலில் இப்படி பெரட்டி விட்டு அந்த மிளகு தூளும் சோம்பும் அந்த எண்ணெயிலேயே வறுபடட்டும். அப்படியே பெரட்டி விட்டு வச்சுருந்தேன். அப்புறம் நல்லா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை, கார்டனில் விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 4 கொத்து அப்படியே மேலே தூவி அப்படியே அந்த எண்ணெயில் பெரட்டி விட்டுட்டு இருந்தேன். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வச்சுருந்த பருப்புக்கு தாளிப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதில் தட்கா பேனில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு வடகம் போட்டு அதை நல்லா தாளித்து பொரிஞ்ச உடனே கீரையில் சேர்த்துட்டேங்க. கீரை பருப்பில் நல்ல ஒரு லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க லஞ்ச் காம்போ. நீங்களும் இந்த காம்போவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்டு வறுவலும் கூட்டும் சூப்பராக இருந்துச்சு. பருப்பு கீரையும் வச்சு பாருங்கள்.